welcome board. ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப குஷியாக இருக்கோங்க. ஏன்னா போன ஷார்ட்டே நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ளைட்டில் ஏற போகிறோன்னு சொல்லிட்டு. நாங்கள் இருக்கிறது நாகர்கோவில். எங்களுக்கு ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் கிடச்சிருந்ததுன்னா ரொம்பவே கிட்டையாக இருந்திருக்கும். ஒரு 2 ஹார்ஸ் ஜேர்னி தான். பட் எங்களுக்கு கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து தான் டிபார்ச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் நாகர்கோவிலேருந்து ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருந்தோம். நான் ஏசி ஸ்லீப்பர் கோச் தான் புக் பண்ணியிருந்தோம். காலையில் 10:30க்கு ட்ரெயினுங்க. நாங்கள் 10:15க்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஆனால் 10:45க்கு தான் ட்ரெயின் வந்துச்சு. 15 மினிட்ஸ் டிலே தான். எங்களுக்கு அங்கே கொச்சி ஏர்போர்ட்லேருந்து 11:30க்கு தாங்க ஃப்ளைட் டிபார்ச்சர் ஆகுது. ஆனால் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு 8 o'clockே கொச்சினுக்கு வர சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெயின் ஆல்வா ஸ்டேஷன் ரீச் ஆகிறதுக்கு 6:30 PM ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எப்படியும் 1.5 hours டைம் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு. சம்டைம்ஸ் ஒரு 1 hour ட்ரெயின் டிலே ஆனால் கூட ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு மேலே டிலே ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் தான். ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக நமக்கு தான் முடியும். ட்ரெயினில் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே சக்குக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா வந்து சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. வாழை இலையில் சாப்பாடு புதிஞ்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வாசமாக இருக்கும். அம்மா சோறு, சம்மந்தி, எக் ஆம்லேட், அப்புறமேட்டு லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரையும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மந்தியும் சோறும் நம்ம ட்ரெயின் ஜேர்னிக்கு கட்டி எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு ஆப்டான டிஷ்ஷுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் நல்ல உப்பு உரப்பெல்லாம் போட்டு சூப்பராக நச்சுன்னு அம்மா அரைச்சி கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு அப்பர் பர்த் கிடச்சிருந்தங்காட்டி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் மேலே ஏறி உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் போக போக தான் எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு, பேசாமல் ஏசி ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருக்கலான்னு. ஏன்னா மத்தியானம் நேரம் ஆனங்காட்டி எல்லா ஹீட்டும் ட்ரெயினில் இறங்கிட்டு இருந்துச்சு. உட்காரவே முடியல, டைமும் போகவே இல்லை. படுத்து தூங்கலான்னு பார்த்தா இந்த ஹீட்டில் தூக்கவும் வரல ஃப்ரெண்ட்ஸ். சக்குக்கு மிடில் பர்த்தில் தான் சீட் கிடச்சிருந்தது. ஆனால் அங்கே ஒரே ஃபேமிலியை சேர்ந்த நிறைய பேர் கீழே உட்காந்துருந்தங்காட்டி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி சக்கும் ஓரமாக உட்காந்துட்டாரு. ஆஃப்டர் 8 hours லாங் ட்ரெயின் ஜேர்னி நாங்கள் ஃபைனலி ஆலுவா ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 6:30 சொன்ன டைமிங் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸ்டார்டிங் டிலே ஆனாலும் அப்புறம் அடித்து ஓட்டி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நம்ம ட்ராவல் இன்னும் முடியலை. இன்னைக்கு காலையில் ஆரம்பித்த ட்ராவல் நாளைக்கு காலையில் வரைக்கும் நீள தான் போகுது. இருந்தாலும் நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. லக்கேஜோட ஃப்ளைஓவர் படியேறதே கஷ்டமாக இருந்தது. இதில் வேறு சக்கு ஃபோன் பேசிக்கிட்டே ரொம்ப ஹாயாக பொறுமையாக ஏறி வந்துட்டு இருந்தார். ட்ராவல் ஏஜென்சி ஸ்டாஃபு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் அப்ராட் போயிருக்காங்களோ எல்லாருக்கிட்டையும் ஃபார்மாலிட்டிஸ் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஃபஸ்ட் டைமாக ஃப்ளைட்டில் போகிற பதட்டம் அவருக்கு ரொம்பவே இருக்குது. எங்களுக்கு வந்து ஏர்போர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் வழி அனுப்பி வைக்க கூட ஏர்போர்ட் பக்கம் போனதில்லை. அதனால ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம், த்ரில்லிங், பதட்டம் எல்லா ஃபீலிங்ஸும் கலந்துருந்தது. ஆனால் நல்லா தான் இருந்தது. ரெண்டு பக்கம் பேலன்ஸ் ஆச்சா? பேலன்ஸ் ஆகும். அப்பவே சொன்னேன் கம்மியாக எடுக்கிறதுக்கு. எனக்கு தான் சொல்லதான். ஆமாம், உனக்கு ஒரு ஜீனுக்கு 4 டிஷர்ட் போட்டுக்கலாம். எனக்கு அப்படியா? அடுத்தது சாப்பாடு, அப்புறம் தான் வேற எல்லாமே. அடுத்தது சாப்பாடு, அப்புறம் ரொம்ப பசிக்குது.
ஆலுவா ஸ்டேஷன் ரீச் பண்ணோடனே நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. நிறைய ஆட்டோக்காரங்க அப்ரோச் பண்ணாங்க. ஆட்டோவில் இங்கேருந்து கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 450 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் காரில் போகலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்கள் லக்கேஜ் வந்து காரில் தான் ஹோல்ட் ஆகும்னு நினச்சோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோலாம் நல்லாவே ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது, நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி இல்லாமல். அதனால நாங்களும் ஆட்டோலேயே ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோவில் தாங்க ஏர்போர்ட்டுக்கு போனோம். காலையில் 11:30 மணிக்கு அம்மா கட்டி கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டதுங்க. அதுக்கப்புறம் மணி 7 ஆச்சு. ரொம்பவே பசிச்சிச்சு. அதனால் சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியில் இருந்த சரவண பவனில் தோசையும் வடையும் சாப்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு. இங்கேருந்து நடந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடலான்னு பார்த்தா இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் வருமாமா ஏர்போர்ட்டுக்கு. ஸோ சரி ஓகே, இந்த லக்கேஜோடு நடக்க முடியாதுன்னு இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சாச்சு. இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோவில் எவ்வளோ ஃபேர் வாங்கினாங்கன்றது மறந்துடுச்சு. ஏர்போர்ட்டை நெருங்க மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பினஸ் பட்டர்ஃப்ளையாக பறக்குது. எங்களை டெர்மினல் 3 கேட் நம்பர் D3யில் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு பேக்கேஜில் போகிறோம். அதனால் எங்களோட சேர்த்து 24 மெம்பர்ஸ் ஒரே குரூப்பாக தான் போகிறோம். நாங்கள் அங்கே ஒரு 7:15 ரீச் ஆகிட்டோம். எங்கள் குரூப்பை சேர்ந்த கொஞ்சம் பேரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் ட்ராவல் ஏஜென்ட் ஸ்டாஃப் இன்னும் வரல. அவங்க ஒரு 8:30 தான் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெயிட்டிங் பீரியடில் சக்கு தான் எனக்கு என்டர்டெயின்மெண்ட். சக்குவோட மீசையில் இருக்க வெள்ளை முடிய ஒன்றொன்னா பிடுங்கிட்டு இருந்தேன். டைம் போனதே தெரியலைங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. ஃபைனலி எங்களோட ட்ராவல் ஏஜென்ட் ஸ்டாஃப் வந்து 8:30 வந்துட்டாங்க. வந்தவொடனே ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கடகடன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கே போய் நாங்கள் எந்த கேட் நம்பரில் எக்ஸிட் பண்ணணும், எங்கே எங்களோட கைட் வெயிட் பண்ணுவாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க. உள்ள போகிறோம். எங்களோட பாஸ்போர்ட் அண்ட் டிக்கெட் வெரிஃபிகேஷன், அப்புறம் லக்கேஜ் செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு எமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வரக்கு 1.5-2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு ஏன் டிபார்ச்சருக்கு 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ்க்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்ட்டு. இதில் ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் வந்திருந்ததுன்னா இன்னும் ரொம்ப டைம் இழுத்துருக்கும். அப்பாடா எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, இனி தைரியமாக வெயிட் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஃப்ளைட்டு டிலேன்னு சொல்கிறாங்க. 11 மணிக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு 11:45 தான் வருமாமா. இதில் என்ன பிரச்சனைனா எங்களுக்கு வேறு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. சரி, அது அடுத்த பிரச்சனை, அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஃப்ளைட்டில் கால் எடுத்து வச்சேங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே, நடந்துருச்சு. ஆக்சுவலி எங்கள் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி கொடுக்கல. கப்புள்ஸ் ஆனாலும் கூட இங்கே ஒன்று அங்கே ஒரு சீட்டுமா கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இதை போர்டிங் பாஸ் வாங்கும்போதே நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கிட்ட சீட் கொடுங்கன்னு கேட்டங்காட்டி எங்களுக்கு இந்த பிளெயின்லேயும் சரி எங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்லேயும் சரி பக்கத்து சீட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்கள் குரூப்பில் இருந்த வேறு யாருமே அப்படி கேட்காதங்காட்டி அங்கே எங்கேன்னு சஃபல் ஆகி கிடந்தாங்க. எங்கள் பக்கத்தில் இருக்கவங்க சோபித், எங்கள் குரூப்பில் வந்தவங்க தான். கல்யாணம் ஆகி 2 மாதம் தாங்க ஆச்சு. அவங்களுக்கே சீட்டு பக்கத்தில் போட்டு கொடுக்கல. அப்புறம் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டோம். இப்போ எங்கள் பக்கத்தில் விண்டோ சீட்டுக்கு ஆசைப்பட்டு வந்து உட்காந்துருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா. இவங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சராக இன்ட்ரடியூஸ் ஆனவங்க கடைசியில் எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே மாறிட்டாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே ஃபுட் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஒரு பேக்கெட்டில் சால்டட் பீனட் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வறுத்த நிலக்கடலை நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு கடைசியாக ஃபுட் வந்துச்சுங்க. எங்களோட சீட் வந்து இருக்கிறதுலேயே லாஸ்ட் சீட்டாக தான் இருந்துச்சு. அதனால் முன்னாடியே வந்து பிரியாணியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. லெஃப்ட் ஓவர் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கடைசியாக சப்ளை பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி எனக்கு என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தான் கிடச்சிச்சு. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. லெமன் ரைஸ் கூட பன்னீர் கிரேவியும் வாழைக்காய் பொரியலும் வச்சுருந்தாங்க. ஒரு சப்பாத்தியும் கூட வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இது தாங்க உருளைக்கிழங்கும் சிக்புயும் டொமேட்டோ சாஸில் கலக்கி வச்ச மாதிரி ஏதோ ஒரு சாலடு. எதுவுமே வேவலை, நல்லாவே இல்லை. அப்புறம் ஒரு பாயசம் இருந்துச்சு. பாயசம் சுமாராக இருந்துச்சு. லெமன் ரைஸ் நல்லா இருந்தது கைஸ். அப்புறம் பன்னீர் கிரேவி ஓகேவாக இருந்துச்சு. வாழைக்காய் பொரியல் எனக்கு பிடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காமிச்சு சாப்பிடு. உணப்பில்லை உருளைக்கிழங்கு வேகவே இல்லை. Ada satu atau segala untuk berdoa adalah satu pertama.
ஏரியல் வியூ ஆஃப் கோலாலம்பூருங்க. கீழே உங்களுக்கு புஷ் மாதிரி தெரியுற எல்லாமே தென்னை மரங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 4 ஹார்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் நாங்கள் கோலாலம்பூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் எங்கள் டெஸ்டினேஷனுக்கு கனெக்ஷன் ஃப்ளைட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ஷன் ஃப்ளைட்டுக்கு ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த ஃப்ளைட் டிலே ஆனங்காட்டி கோலாலம்பூர் ஏர்போர்ட் வேறு ரொம்ப பெருசாக இருந்தது. எங்களோட கனெக்ஷன் ஃப்ளைட் வந்து கேட் நம்பர் G6 இருக்குன்னு சொன்னாங்க. கேட் நம்பர் G6க்கு போகணுன்னா நம்ம பஸ்ஸு பிடிச்சி தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணோன்னா பார்த்துக்கோங்களேன். ஏர்போர்ட் எவ்வளோ பெருசுன்னு அடித்து பிடிச்சி எப்படியோ பஸ்ஸில் ஏறி கடைசியாக கேட் G6க்கு வந்துட்டோம். அங்கே வந்தால் தான் தெரியுது ஃப்ளைட்டே நமக்காக தான் வெயிட்டிங். இந்த தடவை எங்களுக்கு விண்டோ சீட் கிடச்சிருந்தது. அப்புறம் நம்மளை கேட்கவா வேணும், சகட்டு மேனிக்கு ஏரியல் வியூவில் வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுத்து தள்ளிட்டேன். அவை அனைத்தும் இதோ உங்களுக்காக. வழக்கம் போல் இங்கேயும் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. இந்த தடவை எங்களுக்கு என்ன கிடச்சிருந்ததுன்னா, இந்த தடவை சால்டட் பீனட்ஸ் அண்ட் அன்சோவீஸ்ன்னு போட்டிருந்துச்சு. அன்சோவீஸ்னால் நெத்திலி மீன் தானே. அப்புறம் ஒரு சால்டட் பீனட், அப்புறம் ஒரு சின்ன பேக்கெட் பட்டர், ஒரு பனானா பிரெட், சாலட். இந்த கப்பில் ஒன்றும் இல்லை, இனி தான் தருவாங்களா இருக்கும். அப்புறம் மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. கூடவே ஒரு எக் ஆம்லேட்டும் ஊறுகாயெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்ல டேஸ்டியாக சூப்பராகவே இருந்துச்சுங்க. போன தடவைக்கு லெமன் ரைஸ்க்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. மெயின் கோர்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. காலையிலேயே ரைஸாக எனக்கு ரைஸ் வேண்டான்னு சொல்லிட்டு சக்கு வெஸ்டர்ன் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கிடச்சிருந்துச்சு. மாட்டிக்கினாரு ஒருத்தர், ஒரு காப்பாற்றணும் கருத்து. சாப்பிட்றா சாப்பிட்டுதான் வச்ச ப்ரொக்கோலி, வேகாத்த ஆம்லேட்டு, சாசேஜ், வேவாத்த பொட்டேட்டோ. என்ஜாய் மிஸ்டர். சக்குக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் பிடிச்ச மாதிரியே ரியாக்ஷன் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். யூஸ்வலி இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் தான் காட்டுவேன். இந்த தடவை நான் தப்பிச்சுக்கிட்டேன், சக்கு மாட்டிக்கிட்டாரு. என்னோட கீ ரைஸ் வித் சிக்கன் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சக்கு சின்ன கேப்பில் எங்கள் கூட வந்த ஒருத்தர்கிட்ட எங்கள் யூடியூப் சேனலை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றது, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், முடியல. ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த சாசேஜ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணணும்னு ஆசை. ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் அது போர்க் மீட்டுன்னு. பரவாயில்ல, வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுல, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. கடைசியாக அன்சோவிஸ் வித் சால்டட் பீனட், இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் நம்ம நினச்ச மாதிரியே நெத்திலி மீன் கருவாடு போட்டிருக்காங்க சால்டட் பீனட்டோட. வியர்ட் காம்பினேஷன், ஆனால் நல்லா தாங்க இருந்துச்சு. കന്യാകുമാരിക്കാർക്ക് മീൻ ചൊല്ലവ വേണം. நேற்றுக்கு காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்த ஜேர்னி இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு முடிஞ்சிருக்குங்க. எப்படியோ ஃபைனலி நம்ம சேஃப் அண்ட் சவுண்டாக டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கெஸ் பண்ண முடியாதவங்க நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பாய். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா?